நண்பர்களே, ரெட்மியோட K30 தப்பு ரெட்மியோட K40. ஆமாங்க, ரெட்மியோட K40 இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 25 2021 வெற்றிகரமாக லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த ரெட்மியோட K40 ஒரு சில விஷயங்கள் லீக் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சிருப்பாங்க ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் ஜிஞ்சர். வாங்க முடிவியான வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வருஷம் ரெட்மி K30 வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணோன்னே நல்ல மூவிங்காக இருக்க, ஏன் ரெட்மியோட K40 லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களுக்கு, ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்களுக்கு. ஸோ அதோட விளைவு தான் ரெட்மியோட K40 விரைவில் வருகிறது. அதுவும் பிப்ரவரி 25 வருது. மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், மன்னிக்கணும். ஸோ ரெட்மியோட K40 என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ ரெட்மியோட K30 விட ரெட்மியோட K40 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படி சொல்லலாம். அதில் இல்லாதது இதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ரெட்மியோட K40 ரெட்மியோட K40 என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, 5G மொபைலாக வரப்போகுது. அதே மாதிரி இதில் 3 வேரியண்ட்டில் மொபைல் வரதுனால அவங்க 3 விதமான சிப்செட்டை அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். நம்பர் 1, Mi 11 Qualcomm Snapdragon 888 சிப்செட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரெட்மியோட K40 ஒரு மாடலில் 888 சிப்செட்டை பயன்படுத்த போகிறாங்களாம். இன்னொரு மொபைலில் எவ்வளவு தெரியுமா, Qualcomm Snapdragon 7 சீரீஸில் ஒரு சிப்செட்டை இன்னொரு வேரியண்ட்டில் பயன்படுத்த போகிறாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேரியண்ட்டில், அதாங்க ரெட்மியோட K40 இன்னொரு மாடலில் Dimensity 1200 பயன்படுத்த போகிறாங்களாம். மொத்தத்தில் 3 வேரியண்ட்டில் மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில். ஸோ ரெட்மியோட K40 வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சொல்லுது 108 மெகா பிக்சல் கேமரா வரும் அப்படிங்க, இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா 64 மெகா பிக்சல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மொபைலில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே அதோட இதில் தான் நிற்கிறாங்க. என்னென்னா, இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா, அதாவது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கேமரா ரொம்ப சின்னது அப்படிங்கிறாங்க. அதாவது 3.7 mm அளவு கொண்ட இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்த ரெட்மியோட K40 அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். ஸோ இது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதுதான் எல்லாருடைய பார்வையிலையும் படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மியோட K40 இமேஜ்லாம் லீக் அவுட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்னடா இது 2 வேரியண்ட்டில் இருக்க அந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மொபைலில் சார்ஜர் வச்சு வருமா, இன்னொரு மொபைலில் சார்ஜரு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஆப்பிள்காரங்க இருக்காங்கல்ல, இதையாவது கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் இறக்கி அவங்க போட்டுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, கொளுத்தி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்ற பிராண்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்க, புது கான்செப்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ அந்த வழியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெட்மியோட K40 சார்ஜர் இல்லாமல் வரப்போகுது. அது ஒரு நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா சார்ஜர் இல்லாமல் கொடுத்தோம்னா ப்ரைஸை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா. நமக்கு செப்பரேட்டாக சார்ஜர் வாங்கணுமே, இதுக்கு தனியாக செலவு பண்ணணுமே அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருத்தம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெட்மியோட K40 வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, 4000 mAh பேட்டரி கொண்டதாக இந்த ரெட்மியோட K40 வரப்போகுது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 33 வாட்ஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியை கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 GB ரேம் கொண்டதாக இருக்கும். ஸ்டோரேஜ் இது வரைக்கும் லீக் அவுட் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோவில். பிப்ரவரி 25 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், அதோட ப்ரைஸையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த பதிவு எப்படி இருக்குது, ஒர்த்தாக இருக்கா, நிற்கலையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், நானும் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன், தெரிஞ்சுக்கிடணும் விருப்பப்படுறேன். என்னுடைய வீடியோ பார்க்கும்போது கீழே யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வரும்.
வருவாங்கல்ல, அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஒர்த்தாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை தேடி பிடிச்சி உள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.